இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கா? அதான் உங்ககிட்ட இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒதுங்கி இருக்கேனே. நீங்க தான் பெரிய பெரிய காரியமெல்லாம் பண்றீங்க. மெட்ராஸ் எல்லாம் போய் நிதி எல்லாம் வாங்கி ஏரி கம்மாயின்னு தூர்வாரி விவசாயிக்கு தண்ணி மக்களுக்கு தண்ணி நல்லது பண்ணி ஜெகஜோதியா இருக்கியம்மா. அப்புறம் என்ன நல்லா இருக்கியான்னு கேக்குறீங்க. நான் எங்க நல்லா இருக்கேன்? நீங்க 2 பேர் தான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. இதெல்லாம் கண்மணி சொல்லி தானே பண்ணீங்க. என்னது கண்மணியா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இத பாருங்க, எதா இருந்தாலும் நேரா சொல்லுங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடுறீங்க. இதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் சொல்லிட்டேன். ஏய், நீ ஓவரா பேசிட்டு என்ன நான் ஓவரா பேசுறேங்கற? என்ன விஷயம் சொல்லாம என்னை வந்து மிரட்டிட்டு இருக்க? என்ன மாமா அமைதியா இருங்க. இங்க பாருங்க, நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு இடத்த வாங்கி பூமி பூஜை போட்டு லோன் வாங்க போனா பேங்க்ல லோன் தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஓ, இப்பதான் புரியுது. ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருக்கீங்களா? நான் வேணா ஏகம்பரையா கிட்ட சொல்லி உங்களுக்கு லோன் ஏற்பாடு பண்ணட்டுமா? ரொம்ப நடிக்காதீங்க. நான் வாங்கின அதே இடத்துக்கு பொய்யான ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பேங்க்ல கொடுத்திருக்கீங்க. ஒரே இடத்துக்கு 2 டாக்குமெண்ட் இருக்குன்னு லோன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்ளோ தைரியம் இருந்தா எங்க இடத்த உன் இடம்னு சொல்லி ஃபோர்ஜரியா டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருப்பேன். என்னது? அது உங்க இடமா? என்னம்மா சொல்ற நீ? அந்த திருக்கழுக்குன்றம் அவுட்டர்ல பிளாட் போட்டிருக்காங்களே, நம்பர் கூட 45. அது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின சொத்துமா. நீங்களும் அந்த பிளாட்டுக்கு டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டிருக்கீங்களா? அதான் பேங்க்ல எனக்கு லோன் இல்லைன்னு சொல்றானுங்களா? சரியில்லைம்மா இது. ஏய், ரொம்ப நடிக்காத. நீ பண்ற பிரார்த்தனை எல்லாம் ஊருக்கே தெரியும். மாமா நீங்க டென்ஷன் கோபப்படாம இவங்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்க சொல்றியா? மாமா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நானி, இங்க பாருங்க பரந்தாமன், இதெல்லாம் நல்லா இல்ல. தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாதீங்க. ஐயோ ராசாத்தி, தம்பி கோவப்படுறத கூட நான் பெருசா எடுத்துக்கல. உண்மையிலேயே அந்த இடம் என்னோட இடம். நீங்க டூப்ளிகேட் டாக்குமெண்ட் கொடுத்ததுனால பேங்க்ல எனக்கு லோன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நியாயப்படி பார்த்தா நான் தான் கோவப்படணும். இந்த பாருங்க, நீங்க ஏமாந்ததுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. என்ன நாங்க ஏமாந்திருக்கோமா? நாங்க லீகலா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கோம். நீங்க தான் இடையில புகுந்து உங்க வில்லத்தனத்தை காட்டி முன்னாடியே வாங்கின மாதிரி டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கீங்க. டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்றதுல உங்களுக்கு தான் கை வந்த கலையாச்சே. இங்க பாருங்க பரந்தாமன், இதை இப்படியே விட்டுடுங்க. நீங்க பண்ணது தப்புன்னு பேங்க்ல வந்து சொல்லி விலகிடுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. என்னம்மா இது அநியாயமா இருக்கு? நான் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு நான் விலகணுமா? அதெல்லாம் முடியாதுமா. 2 பேரும் தான் காசு போட்டிருக்கோம். யார் ஏமாந்தான்னு வேணா பிரச்சனை பண்ணி பாத்துக்கலாமா? என்ன உன் கட்ட பஞ்சாயத்துல எங்க கிட்ட காட்டி காசு வாங்கலாம்னு பாக்குறியா? ஏங்க, என்கிட்ட இல்லாத காசா? நீங்க தான் என் வீடு தேடி வந்து வீணா பிரச்சனை பண்றீங்க. சரி, பஞ்சாயத்து வேணாங்க. ராசாத்தி, நீ தான் நேர்மையான சேர்மனாச்சே. யாரோட டாக்குமெண்ட் உண்மையானதுன்னு கோர்ட்ல போய் பாத்துக்கலாம். மரியாதையா இங்க இருந்து கிளம்புங்க. போய் கோர்ட்ல கேஸ போடுங்க. என்ன உண்ட நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நாங்க கோர்ட்ல கேஸ் போட்டா 10-15 வருஷம் இழுத்து வச்சிட்டு இருப்பாங்க. நாங்க பண்ற நல்லதெல்லாம் நீ கெடுத்து விட்டுட்டு இருப்ப. மரியாதையா அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போடுற, இல்லன்னா நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். என்ன வீடு பூந்து அடிக்க வரீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். லீகலா என்கிட்டயும் டாக்குமெண்ட் இருக்கு. உங்களால முடிஞ்சது கோர்ட்ல போய் பாத்து. நானும் சொல்லிக்கிட்டே இருக்க, கோர்ட்ல போய் பாத்துக்கிட்டு பெரிய மண்ணாகிட்டு மாதிரி பேசிட்டு இருக்க. அடிச்சு கொளுந்துருவா பாத்துக்க. டேய், என்னடா அடிக்க போறியா? அட்ரா, அடி, நல்லா அட்ரா. அப்பதான் ரத்தத்தோட போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அப்பதான் கேஸ் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அடி. என்னடா பாக்குற?
சேர்மன் புருஷங்கிற திமிர்ல என்ன அடிச்சு மிரட்டி என் வீட்டை எழுதி வாங்கலான்னு பாக்குறியா? ஏய், இதையே நான் ஒரு பெரிய பிரச்சனையாக்கிடுவேன். ஜாக்கிரதை. இங்க பாருங்க, உங்க என்னன்னு நல்லா புரியுது. இப்ப என்ன, நாங்க வீடு கட்டக்கூடாது அவ்வளவுதானே? இப்படி பிரச்சனை பண்ணா நாங்க பயந்து ஓடிடுவோம்னு நினைச்சிட்டீங்களா? பரவாயில்ல, நீதி நியாயம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எவ்வளவுதான் எங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி அந்த வீட்டை கட்டி முடிப்பேன். என்ன பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கே போய் இது எங்களோட இடம் தானே நிரூபிச்சு உங்க கண்ணு முன்னாடியே நான் வீட்டை கட்டி முடிக்கல என்ன, கண்டிப்பா கட்டி முடிப்பேன். நீங்களா நானு பாத்துருவோம். வாங்க மாமா போலாம். வீடா கட்ட போற? நீ எப்படி வீடு கட்ட போறேன்னு நானும் பாக்குறேன். என்னாச்சு மாமா? தெரியலையே, இது பாக்குறேன். என்ன ப்ராப்ளம்னு தெரியல. பக்கத்துல தான் மெக்கானிக் ஷீட். நான் போய் ஆள் கூட்டு வரேன். சரி, நீங்க இரு. என்னாச்சு கண்மணி? மா, அங்க பாரு ராசாத்தி. ராசாத்தியா? இங்க என்னடி பண்றாவ? வா, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரலாம். என்ன ராசாத்தி, நடு ரோட்ல நிக்கிற? கார் ரிப்பேர். உண்மையிலேயே கார் ரிப்பேரா, இல்ல ஏரியாவுல இடம் கிட ஏதாவது பாக்கலான்னு நிக்கிறியா? நான் என்ன சொல்லிட்டேன்? நீதான் புதுசு புதுசா இடம் வாங்குற, பூமி பூஜை போடுற, பெரிய பெரிய ரேஞ்சில வீடு கட்ட போற. வீடுனா என்ன சும்மாவா? அதுல 4 மாஸ்டர் பெட்ரூம், கீழே கார் பார்க்கிங், சைடுல ஆபீஸ் ரூம்னு பட்டையா கிளப்பிருக்கியே. அதான் ப்ளூ பிரிண்ட் கூட கொடுத்து அனுப்புனிய, பார்த்தேன். ரொம்ப பிரமாதம். அது பேர் என்ன? கனவு இல்லம், அப்படிதானே? ஆமா, அந்த கனவு இல்லத்தை இவ்ளோ பெருசா பிளான் போட்டிருக்கியே, அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகுமே. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? ஏன் கண்மணி, அவ்வளவு பணம் ராசாத்தி கிட்ட ஏது? அவ வேற நேர்மை நீதின்னு பேசுறவ, லஞ்சம் கூட வாங்க மாட்டா. பேங்க்ல ஏதாவது லோனு கேட்டிருப்பா இல்ல ராசாத்தி? ஓ, அப்படியா ராசாத்தி? பேங்க்ல லோன் அப்ரூவ் ஆயிடுச்சா?
என்ன சேர்மன் மேடம், பதில் சொல்ல முடியாம மூஞ்ச திருப்புறீங்கன்னா ஒருவேளை ஏதாவது வில்லங்கமா டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனையா? ஓ, பேங்க்ல லோன் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன வேணுனே வந்து குத்தி காட்டி பேசுறியா? இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பரந்தாமனை வச்சு காய் நகர்த்துறியா? ஐயோ, என்ன சொல்ற ராசாத்தி? ஏ, நடிக்காத. நீ யாரு, அந்த பரந்தாமன் யாருன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நல்லா கேட்டுக்கோ கண்மணி, உன் எண்ணத்தெல்லாம் சுக்கு நூறா ஒட்டுச்சு அந்த வீட்டை கட்டி முடிக்கிறனா இல்லையான்னு பாரு. கட்டுமா கட்டு, நல்லா கட்டு. உன்னை யாரு வேண்டான்னு சொன்னது? உனக்கு பேங்க் லோனு கிடைக்கல, அங்க பரந்தாமன் மூலமா உனக்கு பிரச்சனை வந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தாராளமா வீட்டை கட்டு ராசாத்தி. என்ன ஒண்ணு, அந்த பரந்தாமன் கொஞ்சம் வில்லங்கமான ஆளு. அவன் வாங்கியிருக்கிற இடத்தையே நீயும் வாங்கியிருக்க. அது மட்டுமா, அவன் டபுள் டாக்குமெண்ட் போட்டானா இல்ல நீ போட்டியான்னு அந்த கோர்ட்டுக்கு தெரியறதுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆயிடும். நீயும் கிழவி ஆயிடுவ. அது வரைக்கும் நீ சேர்மன் பதவியில வேற இருக்கணும்ல, அதுவும் இருக்க மாட்ட. உன் கனவு இல்லம் ஒரு கனவாவே போயிடும் போல இருக்கு. ஆமா கண்மணி, பாவம் ராசாத்தி. உங்களுக்கெல்லாம் ஏன் அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து இவ்ளோ போட்டி பொறாம? நான் என்ன ஊரடிச்சு ஒலையில போட்டனா இல்ல உங்களை ஏமாத்தி இடம் வாங்கினா? கஷ்டப்பட்டு நேர்மையா உழைச்சு முன்னேறி இடம் வாங்கினா அதை கெடுக்கணும்னு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறிய. நீ எல்லாம் என்னதான் ஜென்மமோ? ஏய், நான் அப்படி முன்னேறி வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? சரி, நீ ஸ்ட்ரெயிட்டா கேட்டுட்டல்ல, நானும் ஸ்ட்ரெயிட்டாவே பதில் சொல்றேன். நீ நியாயமான வழியில வரையோ இல்ல அநியாயமான வழியில வரையோ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. என் கண் முன்னாடி எனக்கு ஈக்குவலா எனக்கு கீழே இருந்த நீ டப்பு டப்புன்னு மேல போய்கிட்டே இருக்க. இத நான் கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? கடுப்பா இருக்குடி. பூமி பூஜைங்கிற பேர்ல எல்லாரையும் கூட்டி உன் பெருமைய நிலநாட்டுறியா? இதுல வீடு கட்டுறாளாம், வீடு. என்னடி வீடு கட்டுறதுன்னா உன் குடும்பத்துக்கு மட்டும் கட்ட வேண்டியதானே? எல்லாருக்கும் சேர்த்து வீடு கட்டுறதுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கற? எங்களுக்கு எவ்வளோ கடுப்பாகும், அதாண்டி அடிச்சேன் ஆப்பு. ஹே, நான் சவால் விடுறேன்டி. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் உன்னால வீடு கட்டவே முடியாது. அப்படி சொல்லிடி என் தங்கம். நான் எது செஞ்சாலும் அதை தடுக்க நீ முன்னாடி வந்து நிக்கிற கண்மணி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ தடுக்க தடுக்க நான் அதிகமா வளர்ந்துகிட்டே தான் இருக்கேன். எப்பவுமே எதிரின்னு ஒருத்தன் இல்லைன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது. நீ என்ன அடிக்க அடிக்க நான் ஒசரத்துக்கு போயிட்டே தான் இருப்பேன். என்ன சொன்ன? இந்த வீட்டை என்னால கட்டி முடிக்க முடியாதா? நான் போட்ட பிளான் படி வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் நடத்தி எல்லாருக்கும், ஏன் உனக்கு ஒரு ரூம் கொடுத்து உன்னையும் என் வீட்டுல வந்து நான் தங்க வைப்பேன், நீயும் வந்து தங்குவ. இது என்னோட சவால் கண்மணி. பாக்கலாம் ராசாத்தி, நீ மாட்டி இருக்கிறது வில்லங்கமான ஆளுகிட்ட. அந்த பரந்தாமன் உன்னை பழி வாங்காம விடமாட்டான். எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன். அவனை மீறி நீ எப்படி உன் கனவு இல்லத்தை கட்ட போறேன்னு நானும் பாக்குறேன். தடைய உடைச்சு ஜெயிச்சு காட்டுவேன் கண்மணி. ஏண்டி கண்மணி, இவ்ளோ வில்லங்க இருந்தும் நான் ஜெயிச்சிருவேன்னு என்ன ஒரு குருட்டு நம்பிக்கை பாரு ராசாத்திக்கு. மா, அவ கிடக்குறா. இந்த கண்மணி இருக்கிற வரைக்கும் அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. வாமா போலாம்.
அன்னைக்கே பூமி பூஜை போடும்போதே நினைச்சேன் அந்த கண்மணியும் அவங்க அம்மாவும் அத பார்க்க முடியாம நின்னுட்டு இருந்தாங்க. ராசாத்தி இந்த நிலைமைக்கு வந்துட்டாலே நம்ம கண்ணு முன்னாடியே வீட்டை கட்டி பெரிய ஆளா ஆயிடுவாளோன்னு முழின்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப லோன் கிடைக்காம டாக்குமெண்ட் பிரச்சனை வரப்போறதுக்கும் எல்லாத்துக்குமே அந்த கண்மணி தான் காரணமா இருப்பா. ச்சே, என்ன ஒரு கேவலமான புத்தி. ஒருத்தங்க கஷ்டப்பட்டு முன்னேறத பார்த்து இப்படி வயிறு எரிஞ்சு எப்படி கெடுக்கலான்னு அலையுறாங்க. உனக்கு திறமை இருந்தா நல்லபடியா சம்பாதிச்சு முன்னேறி காட்ட வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியில கெடுக்க பாக்குறாளே, கண்டிப்பா அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். அம்மா, எதுக்கு இப்போ சாபம் கொடுக்கற மாதிரி பேசுற? விடு. ஆமா அத்தை, அவங்க கெட்டது நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம நல்லதே நினைப்போம். நமக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆமாம்மா, மாப்பிள்ள சொல்ற மாதிரி நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ராசாத்தே, இதுக்கெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத. இதே மாதிரி எத்தனை விஷயத்துல உனக்கு எடுத்து கீழே தள்ளலான்னு அந்த கண்மணி முயற்சி பண்ணிருப்பா. எல்லாத்தையும் ஏறி மிதிச்சுட்டு நீ மேல வரல, அதே மாதிரி இந்த வீட்டு விஷயத்திலயும் அவ குடுக்கிற குடைச்சல் எல்லாம் தாண்டி நீ கண்டிப்பா ஜெயிப்ப. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அத்தை, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த வீட்டை கட்டி முடிச்சு நல்ல மாதிரியா நம்ம அந்த வீட்டுக்கு குடி போவோம். அது உங்க வீடு அத்தை, கண்டிப்பா நம்ம கட்டி குடி போவோம். இப்படி ஆனதுனாலதான் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு ஒன்னும் புரியல. எனக்கும் தான் மாமா புரியல, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதாவது ஒரு வழியா ஆண்டவன் காட்டுவான். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அப்படி ஏதாவது பண்ணாருன்னா நல்லாதான் இருக்கும். மங்கையா? சொல்லு மங்கை. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்? நேரா கிளம்பி வர வேண்டியதானே? நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் கேட்டேன். வீட்டுக்கு வரட்டுமான்னு அனுமதி கேட்கல. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கோயிலுக்கு வந்துருங்க. வா மங்கை, சொல்லு. ஏதோ பேசணும்னு வர சொன்ன? ஆமா, நம்ம புள்ள வீடு கட்டுற விஷயத்த பத்தி தான் பேச வர சொன்னேன். ஏன், என்னாச்சு? அதான் பூமி பூஜை போட்டாச்சே,
இன்னும் 2 நாள்ல லோன் கிடைச்சிரும், வீட்டு வேலையை ஆரம்பிச்சிடலான்னு ராசாத்தி சொன்னாலே. லோன் சாங்ஷன் ஆயிடுச்சா? வேலையை ஆரம்பிக்க போறாங்களா? இல்ல, அந்த லோன்ல தான் பிரச்சனையே இருக்கு. பிரச்சனையா? ஏன், என்னாச்சு? இல்ல, லோன் கிடைக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை. இனியனும் ராசாத்தியும் வாங்கின இடத்தோட டாக்குமெண்ட்ல பரந்தாம இன்னொரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து பிரச்சனை பண்றாராம்.